இப்போ ஜெர்மனியில திரும்ப ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஊபர் ஓடுற ஆட்கள், ஊபர், போல்ட் ஓடுற ஆட்களுக்கு ஒரு புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. அதே சமயம் சட்டவிரோதமா நடக்கிற பிரச்சனை, சோல் அதிகாரம் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. அது சம்பந்தமா பார்க்க போறோம். ஜெர்மனியில ஓடுற இந்த டிரைவர் மீன் இந்த டாக்ஸி, அதாவது ஊபர், போல்ட்ன்னு சொல்லி இந்த இதுகளில் இப்போ இந்த ஜெர்மன் ஃபுல்லாக இப்போ இது நிறைஞ்சு போயிருக்குது. நார்மலாக ஆரம்ப காலத்துலேருந்து டாக்ஸி என்றது ஒன்று மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கும். அது இப்போ வரைக்கும் அப்படித்தான். ஆனால் இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இது ரெண்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இது அதில் ஒரு சம்பந்தமான பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊபர் டாக்ஸியில் ஓடுற விலையை விட இவங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவங்க 10 யூரோ எடுத்தால் இவங்க 6 யூரோ, 6.50 அந்த மாதிரியான ரேட்டுக்குள்ளே ஓடுறாங்கன்றே ஆல்ரெடி ஒரு சிக்கல் ஒன்று போய்கொண்டிருக்கு. அதே சர்ச்சையில் இப்போ புதுசாக ஒரு இது ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, இவங்க ஊபர், போல்ட் ஓடுற டிரைவர் ஆக்கள் சொத்து மாத்து மோசடிகள் செய்கிறாங்க, வேலையில் பதியாமல் செய்கிறாங்க, ஃபுல்லாக வேலை செஞ்சு கொண்டு அதில் கொஞ்சம் வேலைக்கு தான் பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் நியூஸ் ஒன்று ரீசெண்டாக பரவலாக போய்கொண்டிருந்தது. அது சம்மந்தமாக இப்போ நிறைய இடங்களில் போலீஸ் சோல் அதாவது அந்த செக் பண்ணுற ஆக்கள் அந்தந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வாகனங்களை மறைச்சி செக் பண்ணுற நடவடிக்கை கொஞ்சம் காலமாக போய்கொண்டிருக்கு. அதில் நிறைய விஷயம் பிடிபட்டிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், இப்போ அவங்க ஓடுற டிரைவர் ஆக்களில் தான், இல்லாட்டி அதை வச்சிருக்கிற கம்பெனிகளில் தான் பிள்ளைன்றது மெயினாக சொல்ல முடியாது. அந்த ஊபர் இப்போ ஒரு பொதுவான அந்த கம்பெனி அவங்களில் பிழை இல்லை. அவங்க பொதுவாக ஒவ்வொரு முதலாளிகளுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு முதலாளிகளும் அதுக்குரிய படித்து அதுக்குரிய எல்லா இதையும் முடித்து அவங்களுக்குன்ற ஒரு லைசன்ஸ் எடுத்து அவங்க மூலமாக நிறைய பேர் ஓடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிகள் ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறைய முதலாளிகள் இருப்பாங்க. ஸோ இது மெயினாக ஊபர் அண்ட் அந்த கம்பெனிக்கு அவங்களில் செய்யப்பட்ட மோசடிகள் இல்லை. இதில் அதுக்கு கீழே இப்படியான ஆட்கள் எடுத்து ஒரு தனிப்பட்ட முதலாளி நிறைய பேரை வச்சு ஓடுறதில்ல, அவங்களில் வச்சு செய்கிற சுத்தமாத்து தான் இந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை விதிகளில் பிடிச்சிருக்காங்க, குறைய பதிவில் வேலை செய்கிறாங்க. அதே சமயம் அவங்க ஃபுல் டைமாக வேலை செஞ்சு கொண்டு சரியாக ஒரு கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அப்படியான சம்பவம் நிறைய இடங்களில் பிடிபட்டிருக்கின்றத பதிவாகிருக்குது. இது சம்பந்தமாக ஜெர்மனியில் இருக்க நியூஸ் ஊடகங்கள் நிறைய விதமான நியூஸ் சேனல்களில் இதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் பிரபலியமாக முக்கியமான WDRன்னு சொல்லி ஜெர்மனியிட ஒரு பிரபலியமான நியூஸ் தளத்தில் கூட இந்த நியூஸை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற நியூஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும்னு சொன்னால் பவி தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.